பெரும் கிருபையினால் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அவனுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்கிற சத்திய கருத்தை உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த மாநாட்டினை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிலே பெருகி வரும் பிரச்சனைகளுக்கு பெருமானாரிடமே தீர்வு உண்டு என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே, இந்த நாடு என்று சொல்வதை விட உலகளாவிய அளவிலே ஏராளமான பிரச்சனைகளை இன்று சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பெரும் பெரும் அறிஞர்களால், சட்ட மேதைகளால், சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் அதற்காக பிரத்யேகமாக சட்டங்கள் இயற்றப்பட்ட பிறகும் கூட சில தீமைகளை, சிலவற்றை சமூகத்திற்கு உகந்தது இல்லை, இது ஆபத்தானது என்று உணரக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதற்காக முயலுகிறார்கள். ஆனால் அதனால் எந்த விதமான பலனும் இல்லை என்று சொல்லி தோற்று போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்கள் யோசிக்கிறார்கள். அப்படி யோசனை செய்து அவருடைய அறிவுக்கு உட்பட்டு அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு பயனளித்திருக்கிறது. இதையெல்லாம் சற்று விரிவாக பேசுவதற்காகத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உலகளாவிய அளவிலே பல்வேறு விதமான கொடுமைகளும் பிரச்சனைகளும் இருக்கின்றது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீர்வு இருக்கிறது என்பதை நாம் விளக்கி சொல்வதற்கு முன்பாக, நாம் வாழுகின்ற தமிழகத்திலே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் குழப்பத்தை துவக்கமாக, சுருக்கமாக உங்களுக்கு முன் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னால் அந்த கட்சி இரண்டாக பிளவுபட்டு இரண்டு தலைமையின் கீழ் நாங்களா நீங்களா என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே ஒரு குடுமிப்பிடி சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெறுகின்ற சண்டைகளை எல்லா மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்திலே யார் அதிகமான மெஜாரிட்டியை, எங்கள் பின்னால் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆட்சி. இந்த நேரத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் மரணம் அடைந்து விட்டால் அடுத்த அந்த தலைமைக்கு யார் வருவார் என்று சொல்லி இது போன்ற கருத்து வேறுபாடு வருவது ஒரு விதர்ப்பமான விஷயம் அல்ல. அதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும், அதெல்லாம் ஒத்துக்கொள்ளத்தான் செய்யணும். அப்படி வருகின்ற பொழுது எனது தலைமை தான் சரியான தலைமை என்று பேசுவதற்கு நீ நான் என்று போட்டி போடக்கூடியவர்கள் எதை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுவரைக்கும் சின்னமா சின்னமா என்று இதே முதலமைச்சர் இருந்தார். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆம் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று இதே முதலமைச்சர் சொன்னார். அதற்கு பிறகு திடீர் என்று அவருக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. எல்லாரும் டிவியை பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு போயிட்டு மெரினால இருக்கக்கூடிய முதலமைச்சர் அடக்கம் செஞ்ச அந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்துகிட்டு அப்படியே ஒரு தியானத்தில் உட்கார்ந்துட்டார். ஒரு பயலுக்கு ஒண்ணுமே புரியல. அரை மணி நேரம் தமிழ்நாடு அப்படியே முடிச்சிட்டு இருக்கு. ஓபி எப்ப எழுந்திருப்பார், என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு நித்திய தியானத்துல போய் உட்கார்ந்துட்டார். அதுக்குள்ள பார்த்தா மீடியா போய் குமியுது, காவல்துறை போய் குமியுது, பொதுமக்கள் போறாங்க. என்னன்னு தெரியலையே, எதையும் சொல்ல போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி எல்லாம் முடிச்ச வந்த, ஓகே அது கூட பரவாயில்லை. மீடியாக்களை சந்திச்சீங்க, அது கூட பரவாயில்லை. அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய நிர்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு காரணங்களை சொல்லுவது கூட பிரச்சனை இல்லை. இதையெல்லாம் சொல்றாரு, எனக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு போச்சு, இதெல்லாம் நானாக ராஜினாமா பண்ணல, அதனால திரும்ப மீட்டெடுக்க போறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூகம்பத்தை வெடிக்க செய்கிறார். என்ன சொன்னாரு? என் கூட அம்மாவுடைய ஆன்மா வந்து பேசிச்சுன்னாரு. மறைந்த ஜெயலலிதா இவரோடு வந்து ஆன்மால வந்து பேசினாங்களாம். இவரா வந்து இப்ப பேசலையா? மக்கள் நீங்க நம்பிக்கணுமா?
8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி ஒரு கூமுட்டைகளாக நம்மை ஆக்குகிறார்கள் என்று பாருங்கள். இத்தனை மக்களுக்கும் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறோமே, எவ்வளவு கவனத்தோடு பேசணும் யோசித்து பார்த்தேன். முதலமைச்சர் அவங்க வழியில தான் நாங்க நடந்தோம், அந்த வழிக்கு நாங்கள் துரோகம் செய்ய விரும்பல. இது நேரடியாக பேசக்கூடிய பேச்சு. ஆன்மா வந்துச்சு தூண்டிச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ மந்திர தந்திரத்துல பேசுற பேச்சு போல, மிக ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எல்லாம் இப்படி பேசுவாரா என்று எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அந்தமா அதே மாதிரிதான் நானாவா முதலமைச்சருக்கு கேட்கிறேன், எனக்கும் அது மாதிரி அவரு சொல்லிட்டார்ல அதே பந்த நானும் போடணும், அப்படி எனக்கும் அந்தமா ஒரு உந்துதல். அதனால தான் சொல்றேன். அப்ப 2 பேரையுமே அந்த அம்மா தான் தள்ளி விடுது, போ 2 பேரும் போட்டி போடு. இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டார்களா? கேலி கூத்தாக எண்ண மாட்டார்களா? அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு பெரிய கவலை இல்லை. ஒரு பதவிக்காக பிடிக்கின்ற சண்டை எந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்கிறது என்று பாருங்கள். முதலமைச்சர் மரணிக்கிறார், ஜெயலலிதா மரணிக்கிறார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து என்ன சொன்னார்கள்? ஒரே குரலில் என்ன சொன்னார்கள்? சின்னம்மா 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 சின்னம்மா, எங்க சின்னம்மா, அம்மா அம்மா போயிட்டாங்க, அம்மா இடத்துல சின்னம்மா. வேற வார்த்தையே வரல. அந்த அம்மா இருந்த காலத்தில எல்லாம் இப்படியே தான் துதிப்பாடுனாங்க. துதிப்பாடி துதிப்பாடி அந்த அம்மாவை எங்கள் பார்வையிலே அந்த கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி பெரிய ஆதாயம் அடைந்தவர்கள் எல்லாம் ஜெயலலிதாவை ஏமாற்றி விட்டார்களோ என்ற எண்ணத்தை அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து சின்னம்மா பாட்டு பாட போயாச்சு. சரி, சின்னம்மா பாட்டுன்னு படிச்சீங்கல்ல, அவங்க தான் வரணும், அவங்களுக்கு தான் எல்லா விதமான உரிமையும் இருக்கு. 32 வருஷம் கூட இருந்தாங்க, கூட இருந்தனால அவங்க தான் எல்லாமே நல்லது கெட்டது தெரியும், அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாங்க, அக்கா மாதிரி பாத்துக்கிட்டாங்கன்னு எவன் எல்லாம் பேசுனானோ ஒரு 4 நாள்ல 3 நாள்ல 2 நாள்லயே ஃபியூஸ் போகும். அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இல்ல அம்மாவுடைய ஆட்சி என்பது அவங்க இவரைத்தான் அடையாளம் காட்டிட்டு போனாங்க, அப்படியே தலைகீழா பேசுறான். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அற்புதமான அந்த உபதேசங்கள் நம்முடைய கவனத்திற்கு வருகிறது. பதவிக்கு நீ அலையாத. இறை தூதரவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம், பதவிக்கு நீ தேடி போகாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டாங்க, எங்களுக்கு பதவியை கொடுங்கன்னு கேட்டாங்க. கேட்டவர்களுக்கு பதவியை தர மாட்டேன் என்று சொன்னார்கள். நீ கேட்டு பெறாதே, நீ கேட்டு பெற்றால் படைத்தவனின் உதவி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பதவி என்பதெல்லாம் பொறுப்பு என்பதெல்லாம் மக்களால் பார்த்து உனக்கு கொடுக்க வேண்டும். நீ போயிட்டு பிச்சை எடுக்க கூடாது. அதை அடைவதற்காக எட்டி பிடிப்பதற்காக எவன் தலையிலும் மிதிக்கலாம் என்று சொல்லி எண்ணம் வரக்கூடாது. இறை தூதர் அவர்கள் சொன்னார்கள். இன்று